அனைவருக்கும் சித்தர் வாக்கு பாலசிஸ்டர் பாலஜனா சிறந்த தமிழ் புத்தாண்டு பராபவ ஸ்ரீ பராபவ ஆண்டு தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த ஆண்டு எல்லாருமே சீரும் சிறப்புமுடன் சகல யோகங்களும் சகல செல்வங்களும் சகல சௌபாக்கியம் நிச்சயமா உறுதியா. இது ஒரு பரபரப்பான ஸ்ரீ பராபவ ஆண்டு. ஸ்ரீ பராபவ ஆண்டு வந்து எல்லாருமே பரபரப்பா விறுவிறுப்பா, எல்லாருமே பரபரப்பா விறுவிறுப்பா ஒரு நல்ல தொழில், வேலை வாய்ப்பு, தொழில், உத்தியோகம், வருமானம், பொன் பொருள் சேர்க்கை அனைத்து யோகங்களும் பெறக்கூடிய ஒரு பரவசமாகக்கூடிய ஒரு பராபர ஆண்டு. அனைத்து யோகங்களையும் இந்த ஆண்டு வழங்க போகிறது உங்களுக்கெல்லாம். அப்படிப்பட்ட ஒரு விறுவிறுப்பான ஆண்டு, எல்லா யோகங்களும் பெறக்கூடிய ஒரு சிறந்த ஆண்டாக இந்த பராபவ ஆண்டு உங்களுக்கு அமைகிறது. புரிஞ்சுட்டீங்களா? ஆக இந்த புத்தாண்டு எதற்காக நமக்கு பிறக்கின்றது? இந்த புத்தாண்டு நமக்கு எதற்காக இந்த புத்தாண்டு பிறக்கிறது? எது நமக்கு நடக்க வேண்டும், எது நமக்கு நடக்க கூடாது, எது நமக்கு நடக்க வேண்டும், எது நமக்கு நடக்க கூடாது, என்ன நல்லது நடக்கும், என்ன கெட்டது நடக்கும், கெட்டது நடக்காமல் இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், எதை செஞ்சா நல்லது, எதை செய்யக்கூடாது, எப்படிப்பட்ட நல்ல யோகம் நமக்கு அமைய போகுது, எதை நோக்கி நாம பயணிக்கணும், இந்த காரியத்தை செஞ்சா வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடையலாம். இப்படி எல்லாம் உங்க எல்லாருக்குமே இந்த தமிழ் புத்தாண்டுல பார்க்க போறோம். புரியுதுங்களா? முக்கியமா உங்கள் வெற்றி எதை நோக்கி பயணிக்கிறது, உங்கள் லட்சியங்கள் என்ன, உங்கள் சாதனைகள் என்ன, உங்க மனசுல பட்ட வேதனைகள் எப்ப தீரும், உங்களுக்கு நல்ல உத்தியோகம் எப்ப கிடைக்கும், நல்ல கல்யாணம் எப்ப முடியும், புத்திரபாக்கியம் எப்ப கிடைக்கும், சொத்து சுகம் எப்ப வாங்கலாம், எப்ப வீடு கட்டலாம், இப்படி எல்லாம் இந்த புத்தாண்டுல என்னென்ன யாருக்கு என்னென்ன யோகங்கள் நடக்க போகுதுன்றத இந்த பராபவ ஆண்டு உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். எல்லாருக்கும் சிறப்பா பார்க்க போறோம். புரிஞ்சுட்டீங்களா? ஆக இது பெண்களுக்கு ஒரு சிறந்த சாதனைக்குரிய ஆண்டாக அமைய போகின்றது. பெண்கள் சாதனை புரிய ஆண்டா, மிகப்பெரிய சாதனை, உலக சாதனை, பெண்களுக்குரிய உலக சாதனை செய்யக்கூடிய பெண்கள் ஆண்டாக அமைய போகிறது. அது மட்டும் இல்ல, ஒரு எல்லாருக்குமே ஆண் பெண் எல்லாருக்குமே ஒரு ஐஏஎஸ் ஆகலாம், ஐபிஎஸ் ஆகலாம், டாக்டர் ஆகலாம், இன்ஜினியர் ஆகலாம், மிகப்பெரிய தொழிலை தொடங்கலாம், மிகப்பெரிய தொழில் நிறுவனங்கள் தொடங்கலாம், பெரிய ஐடி கம்பெனி ஆரம்பிக்கலாம், பெரிய தொழிற்சாலை தொடங்கலாம். எல்லாருக்குமே திருமண யோகம், திருமணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் சிறந்த திருமண யோகம், நிச்சயமா சுப காரியங்கள் போல சிறப்பா நடக்க போகுது. எல்லாத்தையும் சிறப்பா பார்க்க போறோம், எல்லா ராசிக்கும். அதே நேரம் இது பொது பலன், இது ஒரு பொது பலன். இப்ப கடகராசி விஜய் எடுத்துக்க. கடகராசி வந்து விஜய் ஒரு அரசியல் மிகப்பெரிய சாதனை, அரசியல் களம் இறங்கி விட்டாரு, வெற்றி அடைய போறாரு, அரசியல் களத்துல இறங்கிட்டாரு, சினிமாவில் பெரிய சாதனை பண்ணிட்ட, உலக சாதனை பண்ணிட்டாரு, சூப்பர் ஸ்டார் ஆயிட்டாரு. இப்ப அரசியல் களத்துல இறங்கி மிகப்பெரிய வெற்றி அடைய போறாரு. அப்ப எல்லாருமே கடகராசிக்காரவங்க பூரா இந்த சினிமாவில் சாதிக்க முடியும், அரசியல் களத்துல வெற்றி அடைய முடியுமா? அப்ப உங்களுக்குன்னு ஒரு விதி எழுதியிருப்பாரு ஆண்டவன். அதுக்காகத்தான் முன் உதாரணமா சொன்னேன். அப்ப உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்துக்கணும். புரிஞ்சுட்டீங்களா? அப்ப இப்ப எல்லாருக்குமே சிறப்பான பலன்களை சூப்பரா பிரமாதமா பார்க்க போறோம். இதுல சந்தேகம், உங்க பலனை பார்க்கணும்னா, உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா கீழே நம்பர் இருக்கு, நோட் பண்ணிங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிங்க. சரிங்க? ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை, ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. உங்கள் ஜாதகத்தை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். கன்னிராசிக்கு இந்த பராபவ ஆண்டு புத்தாண்டு பலன்கள். கன்னிராசிக்கு அற்புதமான எதிர்பாராத விபரீத ராஜ யோகம். எத்தனை சோதனைகள், எத்தனையோ வேதனைகளை சந்தித்த உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொற்காலமாக, ஒரு பொக்கிஷமாக, ஒரு புதையல் யோகமாக. ஏனென்றால் 12ஆம் இடமும் 4ஆம் இடமும் சம்பந்தப்பட்ட புதையல் யோகம். அப்படிப்பட்ட ஒரு புதையல் யோகம் என்பது இந்த 12ஆம் அதிபதி போய் எங்க பக்கம் வர்றாரு? 8ஆம் இடத்துல பிரம்மாண்டமான ஒரு பதவி, பிரம்மாண்டமான சொத்துக்கள், பிரம்மாண்டமான வருமானங்கள் தரக்கூடிய இடத்தில், ஒரு அரசாங்கம் என்றாலும் சரி, ஒரு அரசியல் என்றாலும் சரி, பிரம்மாண்டமான ஒரு யோகங்களை தரக்கூடிய இடத்துல போய் சூரியன் உச்சம் பெறுகிறார். கன்னிக்கு 8ஆம் இடத்தில். 8ஆம் இடம் பிரம்மாண்டம், அது மறந்து விடக்கூடாது. மேலும் உங்களுக்கு
2ஆம் அதிபதி பாக்கியாதிபதி போய் அங்க உட்கார்றார். அதாவது ஒரு பாக்கியஸ்தானம் என்பது ஒரு எந்த இடத்துல உட்கார்ந்தாலும் அந்த எத்தனை தோஷங்கள் இருந்தால் அந்த இடத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மகிமை, மிகப்பெரிய தெய்வ அருட்கடாட்சம் என்பது 9ஆம் இடத்திற்கு உண்டு. தெய்வத்தின் அருட்கடாட்சம் அந்த குடும்பத்திற்கே ஒரு மிகப்பெரிய தெய்வ வலிமை என்றால் அந்த 9ஆம் இடம். அப்படிப்பட்ட 9ஆம் இடம் தெய்வத்தின் அருளோடு எத்தனை பிரச்சனைகள் இருந்தால் மிகப்பெரிய வெற்றி சாதனை பண்ணக்கூடியவர்களாக அந்த தெய்வத்தின் அருள் கடாட்சம் ஏற்படுவதோ 9ஆம் இடம் 8ஆம் இடத்தில் இருப்பது. 8ஆம் இடத்தில் இருப்பது மிகப்பெரிய சொத்து யோகம், பதவி யோகம், பிரம்மாண்டமான வருமானங்கள், பிரம்மாண்டமான வீடுகள், பிரம்மாண்டமான சொத்துக்கள் இதெல்லாம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு யோகத்தில் இந்த சூரியனும் சுக்கிரனும் அமைந்திருப்பது இந்த பராபவ ஆண்டில் கன்னிராசிக்கு பரபரப்பான முன்னேற்றத்தை நிச்சயமாக உறுதியாக ஏற்படுத்தும். புரிஞ்சுட்டீங்க? அதுல மாற்று கருத்தே கிடையாது. மிகப்பெரிய செல்வ யோகத்தை உறுதியாக கொடுக்கும். என்ன பிரச்சனை? இப்ப கன்னிக்கு 7ஆம் இடத்துல சனி செவ்வாய் இருக்கு, அதுதான் பிரச்சனை. இப்ப யாருக்கு தான் பிரச்சனை இல்லை? கணவன் மணி பிரச்சனை. 99% எத்தனை பொருத்தம் பார்த்து கொடுத்தாலும், எத்தனை பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணாலும் அந்த வீட்டில் பிரச்சனை இருக்குதான் செய்யுது. அது ஒரு பெருசா எடுத்துக்காதீங்க. வாழ்க்கையில சாதிக்கக்கூடிய மிகப்பெரிய சாதனை பண்ண போறீங்க, மிகப்பெரிய பதவியில அடைய போறீங்க, பதவியில் உட்கார போறீங்க, நல்ல உத்தியோகத்தில் உட்கார போறீங்க. அதை விட முக்கியமா உள்ளூரை விட்டுட்டு நல்லா கவனிங்க. முதல்ல கணவன் மனைவி 7ஆம் இடத்துல உக்கிரகமான சனி செவ்வாய் இருந்தா கணவன் மனைவி பிரச்சனை தான் இருக்கும். இதுல ஒரு கொஞ்சம் விட்டு கொடுத்தவங்க யாரும் கெட்டு போக மாட்டாங்க. விட்டு கொடுத்தவங்க யாரும் கெட்டு போக மாட்டாங்க. இதுல என்ன ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா, நீங்க உள்நாட்டை விட்டு வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு சென்று நம்ம குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்க மிகப்பெரிய சாதனை, மிகப்பெரிய மகிழ்ச்சியான வாழ்க்கை ஏற்படும். அப்ப இந்த பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகளே கிடையாது. புரிஞ்சுட்டீங்களா? நல்ல யோகம். அதுல ஏன்னா அதை விட என்ன கிடைக்கும்? கன்னிக்கு 10ஆம் இடத்து அதிபதி செவ்வாய், 10ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் 7ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கார். அப்ப 7ஆம் இடத்துல உட்காரும் போது என்ன ஆகும்? உங்களுக்கு கண்டிப்பா வெளிநாட்டு யோகம் ஏற்படும். வெளிநாட்டுல சாதாரண சம்பளம் கிடையாது, குறைஞ்சது 2 லட்சம் சம்பளம் கண்டிப்பா கிடைக்கும். அதான் சொல்ல, பிரம்மாண்டமான வாழ்க்கை, பிரம்மாண்டமான சொத்துக்கள், பிரம்மாண்டமான சம்பளம், பிரம்மாண்டமான பதவி. என்ன பிரம்மாண்டத்திலிருந்து அந்த பிரம்மாண்ட ஸ்தானத்திலிருந்து எங்க 2ஆம் இடத்தை பார்க்கிறார். சூரியனும் சுக்கிரனும் 2ஆம் இடத்தை பார்க்கும்போது நீங்க அரசாங்கத்தில் இருந்தாலும் சரி, தனியார் துறை இருந்தாலும் சரி, நல்ல மிகப்பெரிய முன்னேற்றத்தோடு வருமானத்தோடு அந்த வருமானம் எங்க பார்க்குது, எங்க கொடுக்குது? உங்க குடும்பத்துக்கு கொடுக்குது. 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்தை கொடுக்குது. அப்ப அப்படி ஒரு சிறப்பான யோகம், ஒரு சிறப்பான யோகம், ஒரு வியக்கத்தக்க யோகம், ஒரு மாயாஜாலம் போல இந்த வாழ்க்கை. 8ஆம் இடம் வெளுத்தா மாயாஜாலம் தான். 8ஆம் இடம் வெளுத்தா, 8ஆம் இடம் கேட்டா எவ்வளவு பெரிய செல்வம் இருந்தாலும் அவமானப்பட வேண்டியது. எவ்வளவு பெரிய செல்வந்தராக இருந்தாலும் 8ஆம் இடத்தில் கெட்ட கிரகம் இருந்தால் ரொம்ப அவமானப்படணும். கடன், நட்டம், அவமானம், விரயம் இதெல்லாம் சந்திக்கணும். ஆனா 8ஆம் இடம் வலுத்தா அந்த நட்டப்பட்டதெல்லாம் இழந்து மேலும் 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 உலகம் உலகம் வியக்கக்கூடிய சொத்து சுகங்களை சேர்க்கக்கூடிய ஒரு சிறந்த பதவியை அடையக்கூடிய நல்ல யோகத்தை பெறக்கூடிய ஒரு சிறந்த காலமாக அமையும் இந்த பராபவ ஆண்டு. கன்னி ராசிக்கு ஒரு காலத்தின் கட்டாயம் மிகப்பெரிய சாதனையாளர்கள், சாதிக்கக்கூடியவர்கள், வெற்றி உங்களுக்கு. இதுல எந்த சந்தேகமே இல்லை. புரிஞ்சுட்டீங்களா? ஒண்ணே ஒண்ணு, குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருங்க. உங்க வாழ்க்கை ரொம்ப உறவுகிட்டு பிரிஞ்சிருங்க. உங்க வாழ்க்கை சூப்பரா இருக்கும், பிரமாதமா இருக்கும். லைஃப் லாங்கா சொல்லல, தற்போது உள்ள கிரக நிலைகள் உங்க தொழிலை மாத்திக்கிங்க. உள்ளூரோ வெளியூரோ வெளிநாடோ சென்று தொழில் பாருங்க, உங்களுக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும். அதுல எந்த மாற்று கருத்தே இல்லை. புரிஞ்சுட்டீங்களா? ஆக இது ஒரு பொது பலன். உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். திரும்ப சொல்றேன், ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. இறைவனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம். அப்ப சொன்னது நடக்கல அப்படின்னா ஒண்ணு உங்க ஜாதகம் தப்பா இருக்கணும், இல்லாட்டி ஜோசியர் தப்பா இருக்கணும். ஆக சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். கீழே நம்பர் நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க, வெற்றி நிச்சயம்.